தமிழக அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து கடந்த சில ஆண்டுகளாக கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் ஓய்வில் இருந்து வந்தார். இதனிடையே உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வந்த விஜயகாந்த் சிகிச்சை பலனின்றி டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். இவரது மறைவு தமிழக மக்களை கண்ணீரில் ஆழ்த்தியது. இவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் அலைக்கடல் என சென்னையை நோக்கி படையெடுத்தார்கள். சுமார் 12 லட்சம் பேர் வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசியல் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். இது ஒருபுறம் இருக்க, அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கை நடத்தி கொடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதிக்கு நன்றி தெரிவித்த பிரேமலதா புகழ்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. இதனிடையில் திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி 20,000 கோடி மதிப்பிலான அரசு திட்டங்களை தொடங்கி வைத்து பேசும்போது சில நாட்களுக்கு முன்புதான் விஜயகாந்தை இழந்தோம். சினிமா உலகில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் கேப்டனாக இருந்தவர். திரைப்படங்களில் நடித்து மக்கள் மனதில் இடம் பிடித்தவர். ஒரு அரசியல்வாதியாக அவர் எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேச நலனை முன்னிறுத்தியவர். அவருக்கு எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் என்று பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார். அதே போல பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் தனிப்பட்ட முறையில் விஜயகாந்த் எனது நெருங்கிய நண்பராக இருந்தார். அவருடன் பல்வேறு தருணங்களில் நெருக்கமாக உரையாடியும் பணியாற்றியும் உள்ளதாக குறிப்பிட்டு புகழஞ்சலி செலுத்தி தமிழக அரசியலை அதிர வைத்தார். இதனிடையே பாஜக கூட்டணியில் அதிமுக வெளியேறியதை அடுத்து அமமுக, ஓபிஎஸ் மற்றும் சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட திட்டமிட்டுள்ளது பாஜக. ஆனால் தேமுதிக இதுவரை எந்த நிலைப்பாடும் எடுக்காமல் இருந்து வரும் சூழ்நிலையில் எப்படியாவது விஜயகாந்த் மறைவு மற்றும் அதன் அனுதாபத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குகளாக மாற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது. ஆகையால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்புள்ளதாகவே அரசியல் வல்லுநர்கள் கூறி வருகிறார்கள். இதுவரை தேமுதிக ஒரு எம்பி கணக்கை கூட தொடங்காத நிலையில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எம்பிக்கள் டெல்லிக்கு செல்வது உறுதி என பிரேமலதா கூறியிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இது தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.